இப்படி பேட் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படிங்கிற விஷயம். டாம்பூன் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை, அடிக்கடி மாற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படி வாஷ் பண்ணும்போது வெஜைனாவோட முன்பகுதியிலிருந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா வெஜைனாக்குன்னு ஒரு தனி கிளீனிங் மெக்கானிசம் இருக்கு. இயற்கையாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய செக்ரீஷன் மூலமா. 7வது பாயிண்ட் பேட் ரேஷ்ன்னு சொல்லிட்டு இந்த பேட் வந்து அப்ளை பண்ண இடத்துல அப்படியே அந்த இடத்துல மார்க்கிங், அப்படியே தோல்ல அந்த இடத்துல மார்க்கிங் மாதிரி இருக்கும், சிகப்பு கலர்ல இருக்கும் இருக்கலாம். லேபியான்னு சொல்லக்கூடிய முன் தோல் பின் தோல் அப்படின்னு நிறைய வெஜைனாவில் இந்த தோள்கள் இருக்கு. இந்த தோள்கள்ல வந்து ரத்தம் படிஞ்சு உறைஞ்ச நிலையில இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்பவே வந்து அந்த இடத்துல கெட்ட வாடை ஸ்மெல்லு வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம குறைச்சிடுறோம். அதனால தனியா வந்து வாசனை. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன், மாதவிடாய் காலங்களில் பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய ஆரோக்கிய விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய இந்த ப்ளீடிங், இரத்தப்போக்குக்கு பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ரொம்ப பொதுவான விஷயம் பேடு தான். ஆனால் வந்து இந்த டாம்பூன்ஸ்னு சொல்லக்கூடிய வெஜைனாக்கு உள்ளே வைக்கக்கூடிய விஷயமும், மென்ஸ்ட்ருவல் கப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இந்த பயன்பாடு குறைவாக தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு இந்த சானிட்டரி பேட்ஸு எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும், எப்படி வெஜைனா பகுதியை மாதவிடாய் காலங்களில் கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சானிட்டரி நாப்கின் பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிராண்டுகள் இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு பிராண்ட், எந்த பிராண்டு சூட்டபுளாக இருக்கோ அந்த பிராண்டை எப்பவுமே யூஸ் பண்ணுறது, வாங்கி யூஸ் பண்ணுறதுங்கிற பழக்கத்தில் இருந்தால் பெட்டரு. சானிட்டரி நாப்கின் பிராண்டை மாற்றி மாற்றி பயன்படுத்த வேண்டாம். 2வது பாயிண்ட், இப்படி பேட் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ பீரியட்ஸ் டைமில் இந்த ரத்தப்போக்கு இருக்கும்போது இந்த ரத்தம் அப்படிங்கிறது அந்த பேட்ல போய் படியுது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஈரம் உருவாகுது. இந்த ஈரமும் வெஜைனா பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள், 3வது வெஜைனா பகுதியை சுற்றி ஏற்படக்கூடிய வேர்வை, இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஈஸியாக வந்து அந்த இடத்துல தொற்று கிருமிகள் எளிதாக வெஜைனாக்குள்ளே போய் வெஜைனாக்குள்ளே தொற்றோ இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு சிறுநீர் பாதையில் தொற்றோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால கண்டிப்பாக இந்த சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிறத நம்ம ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் மாற்றி தான் ஆகணும். பொதுவாக வந்து 6 மணி நேரம் வந்து ஒரு கட் ஆஃபாக சொல்கிறாங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன். ஆனால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் குறைவான நேரத்தில் 4 மணி நேரத்தில் கூட இந்த பேடை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படலாம். பொதுவான ரெக்கமெண்டேஷன் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். அதே மாதிரி இந்த டாம்பூன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாம்பூன் வந்து 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. டாம்பூன் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை, அடிக்கடி மாற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் கூட கொண்டு போகும். வெஜைனால டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம்னு ரொம்ப அதிகமான தொற்றை கூட ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலே என்னவோ டாம்பூன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பயன்பாட்டில் இல்லைங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். டாம்பூன்ஸோட சானிட்டரி நாப்கின்ஸ் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்குது. 3வது பாயிண்ட்டு, இப்படி நம்ம பேடை மாற்றும் போது, சானிட்டரி நாப்கினை மாற்றும் போது இப்போ அந்த வெஜைனா பகுதியில் வந்து ரத்தம் இருக்குது. இந்த ரத்தம் வந்து உறைதல் நிலைக்கு போயிடுது. இந்த வெஜைனா பகுதியில் இருக்கக்கூடிய தோள்கள் மேலே இந்த ரத்தம் ஒட்டியிருக்கலாம். லேபியான்னு சொல்லக்கூடிய முன் தோல் பின் தோல் அப்படின்னு நிறைய வெஜைனாவில் இந்த தோள்கள் இருக்குது. இந்த தோள்களில் வந்து ரத்தம் படிஞ்சு உறைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பேடை மாற்றுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஏரியாவை வாஷ் பண்ணி ஆகணும். வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மல் வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான நீரில் வாஷ் பண்ணாலே போதும். ஏன்னா சோப்பு வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது பண்ணக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணும்போது வெஜைனாவோட முன்பகுதியிலிருந்து வாஷ் பண்ண ஆரம்பித்து பின்பகுதி ஆசனவாய் பக்கம் தண்ணீர் போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஆசனவாய் பகுதியிலிருந்து வெஜைனா பக்கம் தண்ணீர் வர மாதிரி பண்ணக்கூடாது. அங்கே இருக்கிற கிருமிகள் வெஜைனா பக்கம் வந்து தொற்றுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால வாஷ் பண்ணும்போது நார்மல் வாஷ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் வாஷ் பண்ணுறோன்னா வெஜைனா பகுதியிலேருந்து ஆசனவாய் பக்கம் தண்ணீர் போகிற மாதிரி வாஷ் பண்றது என்னைக்குமே நல்லது. 4வது பாயிண்ட்டும் இந்த கிளீனிங் தான். அதாவது சோப் அப்படிங்கிறது வெஜைனாவோட வெளிப்புறத்துல கூட, வெளிப்புற தோல்ல கூட யூஸ் பண்ணலாம். அதான் வெஜைனாவோட உள்புற தோல்களில் வந்து கண்டிப்பா வந்து சோப் தேவையே இல்லை. ஏன்னா வெஜைனாக்குன்னு ஒரு தனி கிளீனிங் மெக்கானிசம் இருக்கு. இயற்கையாகவே அங்க இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய செக்ரீஷன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளீனிங் சிஸ்டம் இயற்கையாகவே உருவாகி இருக்கு. அதை நம்ம இந்த சோப்புகள் ரொம்ப அக்ரெசிவாக யூஸ் பண்ணணும்னா அந்த கிளீனிங் சிஸ்டமை நம்ம டேமேஜ் பண்ணுற மாதிரி, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி.
அதனால தான் வந்து சோப்பு அப்படிங்கிறது வெளிப்புற மட்டும்தான் யூஸ் பண்ணணும், உள்பக்க தோள்களில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. அதுவுமே அடிக்கடி யூஸ் பண்ணவே கூடாது. நார்மல் வெதுவெதுப்பான நீர் போதும். அதே மாதிரி வெஜைனாவோட ஹைஜீனை பாதுகாக்கிறதுக்கு வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதும் நல்லதே கிடையாது. எப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பேடு சேஞ்ச் பண்ணும்போது உறைந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ரத்தங்களை எல்லாம் நீக்கிறோமோ அப்பவே வந்து அந்த இடத்துல கெட்ட வாடை ஸ்மெல்லு வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம குறைச்சிடுறோம். அதனால தனியா வந்து வாசனை ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் தனியா யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லாம போயிடுது. ப்ராப்பர் டெக்னிக்ல நம்ம வாஷ் பண்றோம் அப்படிங்கும்போது சப்போஸ் அந்த பகுதியை வாஷ் பண்றதுக்கு கழுவுறதுக்கு தண்ணீர் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். 5வது பாயிண்ட் இந்த வாஷிங் டெக்னிக் தான். நான் முன்னாடியே சொன்னேன், வாஷிங் டெக்னிக் முன்பக்கம் இருந்து பின்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது பாயிண்ட், அப்படி யூஸ் பண்ண நாப்கின்ல வந்து டாய்லெட் ஃப்ளஷ்ல போட்டு ஃப்ளஷ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது எல்லா டாய்லெட்டை பிளாக் பண்ணி பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுது அப்படிங்கிறதுனால ஒரு நியூஸ் பேப்பர்ல சுற்றி ப்ராப்பராக வந்து எந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணக்கூடிய கரெக்டான இடமோ அந்த இடத்துல கரெக்டா போடுறது தான் என்னைக்குமே சேஃப். டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ண வேண்டாம். 7வது பாயிண்ட், பேட் ரேஷ்ன்னு சொல்லிட்டு இந்த பேட் வந்து அப்ளை பண்ண இடத்துல அப்படியே அந்த இடத்துல மார்க்கிங், அப்படியே தோல்ல அந்த இடத்துல மார்க்கிங் மாதிரி இருக்கும், சிகப்பு கலர்ல இருக்கும். நம்ம திருப்பி திருப்பி அந்த இடத்துல உரசல் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஈஸியா வந்து பிப்பு அரிப்பு போன்ற விஷயங்கள் பிளஸ் அந்த இடத்துல அந்த சூப்பர்ஃபிஷியலா தொற்று கிருமிகள் வரும். இந்த தடிச்சு போயிருக்கிற இந்த பேட் ரேஷ் அப்படிங்கிறது நார்மலா வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து ப்ராப்பரா எல்லாம் கழுவுனதுக்கு அப்புறம் ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் போட்டுட்டு நைட்டு தூங்கினாலே அந்த ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே இந்த பேட் ரேஷ் போயிடும். அப்படி இல்லை அந்த ரேஷ் அதிகமாக இருக்குது தோல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அதுக்குரிய மெடிக்கேட்டட் பவுடர் இருக்குது. இந்த பவுடர் அப்ளை பண்ணாலும் அந்த தடிப்புகள் அரிப்புகள் வராமல் பாதுகாக்கும். தேவைன்னா அதை நம்ம பயன்படுத்தலாம். 8வது பாயிண்ட், ஹெவியா ப்ளீடிங் இருக்கு, அதிகமான உதிரப்போக்கு இருக்கு அப்படிங்கும்போது சில பேர் வந்து 2 பேட் யூஸ் பண்றது, இல்லைன்னா டேம்பூனும் ஒரு பேடும் யூஸ் பண்றது, இல்லைன்னா வந்து பேடும் இன்னொரு கிளாத்தும் யூஸ் பண்றது, துணி யூஸ் பண்றது போன்ற விஷயங்களை ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்படி யூஸ் பண்ணுற டெக்னிக் ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா 2 பேடு யூஸ் பண்ணால் ஒரு பேடு ஃபில் ஆகிடுச்சா அடுத்த பேடுக்கு ரத்தம் போச்சா அப்படின்னு ஃபில் ஆகிறது தெரியாது. ஒரு பேடு ஒரு டேம்பூன்னு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஒரு பேடு இன்னொரு துணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த துணியும் சுத்தமான துணியா அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால 2 விஷயங்கள் யூஸ் பண்ணுறதை கட்டாயம் தவிர்த்துடணும். ஒரு சமயத்துக்கு ஒரு பேடு தான், அதை திருப்பி சீக்கிரமாக மாற்றிட்டாலே போதுமே. நம்ம வந்து 2 மணி நேரத்தில் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா 2 மணி நேரத்துலையோ 3 மணி நேரத்துலையோ நம்ம சீக்கிரமாக பேடை தான் மாற்றணுமே தவிர 2 பேடு யூஸ் பண்ணுறதோ பேடும் டேம்போனும் சேர்த்து யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணக்கூடாது. 9வது விஷயம், குளித்தல் அப்படிங்கிறது இந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய டென்ஷனும் அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இது எல்லாமே வந்து ஒரு குளியல் ஒரு பாத்திங் மூலமாக நம்மளுக்கு சரியாகும், ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் மாதவிடாய் காலங்களில் குளிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு. அதுக்கு வந்து காரணமாக சொல்லப்படுவது அதாவது ஓப்பன் பாத்திங், ஒரு அவுட்டோரில் திறந்த வெளியில குளிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததாகவும் சொல்றாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, எல்லாமே இன்டோர் பாத்திங் தான். வீட்டு குளியல் அறையில் தான் குளிக்க போகிறோம். அப்படிங்கும்போது இந்த குளியல் பொறுத்த வரைக்கும் இந்த குளியல் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த மாதவிடாய் காலங்களில் கண்டிப்பாக தேவை. அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், வெஜைனா பகுதியோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் மாதவிடாய் காலங்களில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய முதுகு வலி, பேக் பெயின் போன்ற விஷயங்கள் கூட இந்த குளியல் மூலமாக குறையும். உங்கள் மனநிலையும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும். கடைசியாக 10வது பாயிண்ட், மாதவிடாய் காலங்களில் உங்களோட ஹேண்ட்பேக்கில் எக்ஸ்ட்ரா சானிட்டரி பேட் இருக்கணும். டேம்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேம்பூன் இருக்கணும். ஒரு சாஃப்ட் டவல் இருக்கணும். கொஞ்சம் பேப்பர் டிஷ்யூஸு பேப்பர் டவல்ஸ் இருக்கணும். ஹேண்ட் சானிடைசர் இருக்கணும். 6வது ஸ்நாக்ஸ், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்கணும். ஒரு பாட்டில் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கணும். ஏன்னா மாதவிடாய் காலங்களில் தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்குவேட் ஹைட்ரேஷன், நல்ல நீர்ச்சத்து இருந்தால் தான் வந்து மாதவிடாய் காலங்களில் தொற்று ஏற்படாமல் இருக்கும். நல்ல யூரின் ஃப்ளோ இருந்தால் தான் தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கும். ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது உங்களோட மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, இரிட்டேஷன் ஆகுறீங்க அப்படிங்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. எப்போல்லாம் நீங்கள் பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து சப்போஸ் தண்ணீர் இல்லை அப்படின்னா ஹேண்ட் சானிடைசரும் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும், செய்யறதுக்கு முன்னாடியும் செஞ்சதுக்கு அப்புறமும் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறது உங்கள் கைகளை க்ளீன் பண்ணுறதுக்கு உதவும். இதை தவிர வேறு ஏதாவது
டிப்ஸ் இருந்தாலும் இந்த மாதவிடாய் காலங்களில் பெண்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் வேற ஏதாவது நானும் விட்டுருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. ஏன்னா இந்த டாப்பிக்கை நான் பேசுறது அப்ராப்ரியேட்டாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சே தான் நான் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பேசியிருக்கிறேன். ஸோ என்னை விட வீடியோ பார்க்குற பெண்களுக்கு இன்னும் நல்லாவே ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.